வேத காலங்கள்ல 2 லட்சம் நெல் இருந்ததாக டாக்டர் ரிச்சாரியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. டாக்டர் ரிச்சாரியோ அவர் தான் கட்டாக்குடைய தலைவரா இருந்தவர். 2 லட்சம் நெல் இந்திய நாட்டில் இருந்ததா பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அவர் காலத்திலேயே 1 லட்சம் இருந்ததை அவரே நானே அதை புரிந்து கொண்டேன், அதை ஆவணப்படுத்தியிருக்கேன். 1 lakh paddy seeds. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன அரிசி சாப்பிடுவீங்கன்னு வீட்டில் போய் கேளுங்க மாணவர்களாக இருந்தால். 1 லட்சம் நெல் நமக்கானது இருந்ததா அவர் பதிவு. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ் டெல்லியில் இருக்கு. ஐசிஆருடைய நிறுவனம் நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசர்ச். அதில் எவ்வளவு நெல் இன்னைக்கு நிலைமையில் இருக்குன்னா 1 லட்சம் நெல் இருக்கு. 1 லட்சம் நெல் அங்கே விதை இருக்கு. சரி, இதெல்லாம் அப்படியே அவங்க சொன்னது வந்தாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 500 ஈஸியாக கிடைக்கும். இங்கேயே 100 இருக்கு. நம்ம திருவிழாவில் எவ்வளோ வச்சோம் ஐயா? 500க்கு ஒரு. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலன்னா வேற நிறைய வசதி வாய்ப்பு தொழிலெலாம் உள்ளவர், உதயசங்கர் வேற மாதிரிலாம் உள்ளவர். இதை தெரியாமல் வந்து இதில் மாட்டிட்டாங்க. அவங்கள இதிலே வச்சுக்கணும்னா அவங்களுக்கு கைத்தட்டி அவங்கள இங்கேயே வச்சுக்கிட்டா தான் 500 600 மாறும். இல்லைன்னா அவர் பாட்டு போயிடுவார் போகப்பட்டார். நமக்கு ஏன் இதுன்னு போயிடுவார். அதனால ஒரு பெரிய அறப்பணி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. 500 அரிசி நம்ம மாநிலத்தில் கிடைக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். கருப்பு கவுனின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றோம்ல. என்னை பொறுத்தவரை அது தவறு. என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்க? நான் இதை வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கேனே. நான் கருப்பு கவுனி மேல தப்பு சொல்லல. எந்த ஒரு நெல்லும் இப்ப 2 லட்சம் சொன்னேன் 1 லட்சம் சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னன்னா இடத்துக்கு தகுந்தது மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும். கருப்பு கவுனியுடைய தாயகம்னு பார்த்தீங்கன்னா சைனா, பர்மா. நம்ம ஊருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு, மருமகள் மாதிரி. அதனால அதை ஒன்று விரட்டெல்லாம் வேண்டியது, அது நம்மளுக்கு தான். நம்ம வீட்டுக்குள்ள யாருன்னா முன்னாடியே சொன்னேன், என்ன கருப்புல கரும்பு வந்த பாருங்க, சிவசேன அடிச்சார் பாருங்க அப்படின்னு சொன்னாலும் என்னன்னா, அவர் இன்னுமே அதை நிறைய பரப்பணும். ஏன்னா போயிடுச்சு. கருங்குருவை நம்மளுடைய கருப்பு கலர் அரிசியில முக்கியமான அரிசி. கருங்குருவைக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் தெரியுமா? விருந்தாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். அது என்ன சார் விருந்து, அது என்ன சார் மருந்துன்னு தோணுது இல்லையா? சமைச்சு சோறா திங்கலாம். சோறா தின்னுட்டு மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாள், 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 நாள் 2 நாள் இல்லை, 3 மாதம் வரைக்கும் ஒரு மண் பானையில் அந்த சோத்தை வச்சு தண்ணியை ஊற்றி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு அதை இருத்து 1 டம்ளரை குடிச்சிட்டு மறுபடி தண்ணி அதில் ஊற்றி மென்மையா சூடு பண்ணி இறக்கி வச்சிடணும். நேரடியாக அந்த பாத்திரம் சூடாகக்கூடாது. அது தொழில்நுட்ப உரையெல்லாம் இங்கே பேசினா ரொம்ப நேரம் ஆகும். மறு உலை கஞ்சின்னு அதுக்கு பேரு. அதை வந்து பாத்திரத்தை நேரம் வச்சு சூடாகக்கூடாது. வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடாக்கிட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சு மென்மையான சூடாக்கி, இந்த பெண்கள் இருக்கிற பெண்கள் வந்து இந்த பிரியாணி மிச்சம் இருந்தால் அடுத்த நாள் சூடு பண்ணுறீங்களா, அது மாதிரி. அது ஏற்கனவே செத்தது, அதை சூடு பண்ணாலும் இன்னும் டபுள் சாவுதான். அதுக்கே அவ்வளவு விஷயம் கொடுக்குறோம். இது உயிர் உள்ளது. மறு உலை கஞ்சியாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. கருங்குருவின் சிறப்பை சொல்றேன். இது வேற அரிசிக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுடைய பதிவு, நான் சொல்றது நம்ம மக்களில் சித்த மருத்துவம் இதர மருத்துவத்தில் இது பதிவு இருக்கு. கருங்குருவை அரிசியை வாங்கி அதை மண்பானையில் போட்டு அவிக்காம தண்ணியை ஊற்றி மண்பானையில் ஒரு மூடி மடக்குன்னு சொல்றோம்ல, மடக்க வச்சு மண்ணில் புதைச்சி 6 மாசம் கழிச்சு அதை வெளியில் எடுக்கணும். காலனால இதை செய்யணும், செஞ்சே ஆகணும்.
6 மாசம் இப்ப புதைச்சு அடுத்த திருவிழாவுக்கு இந்த தண்ணி கொடுக்கலாம். 6 மாசம் கழிச்சு அதை வெளியில எடுத்து சர்வரோக நிவாரணி, எந்த நோய் இருந்தாலும் அதுல ஒரு டம்ளர் குடிக்கலாம். அதுக்கு பேரு கருங்குருவை காடி. வேற அரிசியில் அது கிடையாது. அப்படி ஒரு டாக்குமெண்டே இல்லை. காடி நீர் அடிச்சுட்டே இருப்பாரு. நம்ம கோடு போட்டா ரோடு போடுற பிள்ளைகள் தான் எல்லாம். அதை செய்யலாமா செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன் அது என்ன சார் எதை சொன்னாலும் கேன்சருங்கிறாங்க, கிட்னிங்கிறாங்க. இதே வேலையா போச்சு இயற்கை விவசாயம். ஒன்றும் இல்லை, கேன்சர் உடம்புல வளரணும்னா சர்க்கரை சத்து கூட வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்க்கரை சத்து, சுகர் சாக்கரைட் லெவல் கூட போக போக, ஏற்கனவே ஒரு சின்ன கேன்சர் என் உடம்புல இருக்குன்னு வைங்க, அது வளரணும்னா என்ன வேணும்? சர்க்கரை சத்து. சர்க்கரை சத்து அதிகம் உள்ளது மாதிரி. சர்க்கரை சத்துனா திருநெல்வேலி அல்வா மட்டும் இல்லை, தீட்டின அரிசி எல்லாமே சர்க்கரை சத்து தான். கார்போஹைட்ரேட், வெறும் பச்சை மாவு, கலோரி, ஸ்டார்ச், அதை மட்டும் எடுத்தீங்கன்னா அது சர்க்கரையா தான் மாறுது. சர்க்கரையா மாறுனுச்சுன்னா உடம்புல எதை வளர்க்குது? உங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி உங்க கேன்சரை வளர்க்குது. நம்ம என்ன சொல்றோம்? இது இந்த நெல் அரிசி நல்லதுன்னாங்க சார், அதை தீட்டி சாப்பிடுறாங்க. நண்பர்களே, முக்கியமா பார்க்கணும், எல்லா அரிசியும் இன்னைக்கு தீட்டி தான் பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவே தவறு. தீட்டாம தான் சாப்பிடணும். கருங்குருவைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொசு கடிச்சா ஒரு நோய் வருவாங்களா? என்ன நோய்? மலேரியா, டெங்கு. இன்னொன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இப்ப அதிகம் இல்லாதனால அது மறந்துட்டீங்க. யானைக்கால் ஃபைலரி, ரத்தத்தை கண்டாமினேட் பண்ணும். அதுக்கு அருமருந்து கருங்குருவை. இவ்வளவு இன்னும் நிறைய கருங்குருவை பத்தி நான் நிறைய பேச முடியும். அது மட்டும் பேசணும்னா அதுவும் கருங்குருவை அப்படின்னு பேசிட்டு வரணும். அங்கங்க சித்த மருத்துவர்கள் தேனை தடவுறது மாதிரி நான் தடவி விட்டு போறேன். எறும்பு முக்கிறது மாதிரி மொய்ங்க. நான் மட்டும்தான் இல்லை, நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. யாரை வேணாலும் தேடி பிடிங்க, என்னையும் கூப்பிடலாம். நீங்க கடைசியா என் நம்பர் தருவேன். கேரளாவில் ஒரு அரிசியை நம்ம சொல்லுவோமே, என்ன அரிசி அது? பேரு 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 நவரா. அவரு 10 வீட்டுல, அதாவது ருசி வந்து ஒரு வீட்டுல சோறு திங்கிறவனோட 10 வீட்டுல சோறு திங்கிறவனுக்கு தான் நல்லா தெரியும். அவரு ஊடகம் இல்லையா, 10 வீட்டுல சோறு திங்கிறாருல, 10 பேர் பேசி வாங்குறாருல செய்திய அடிச்சாரு பாருங்க நவராண்டு. உண்மைக்கு அதுதான். இந்த நவரால நிறைய விஷயம் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். பட்டி விக்ரமாதித்தன் கதை படிச்சிருக்கீங்கல்ல, அதுல ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரிசியை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆனந்தமா வாழலாம், எல்லா நோய்க்கும் அது மருந்து. அதுக்காக தான் அதை பேசுறேன். பட்டி விக்ரமாதித்தன் கதையில ஒரு இடத்துல ஒரு பேரன், ஒரு பையன், இந்த மாதிரி பிள்ளைகள் ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு நினைவே இழந்துருவார். ஊட்டச்சத்து இல்லாம போயிடும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகும், அப்படியே மயக்க நிலையில இருப்பாரு. அந்த பையனுடைய பாட்டி தூக்கி அது மடியில வச்சுக்கிட்டு அரிசியையும் அதோட ஒரு சிலதை சேர்த்து கஞ்சி மாதிரி வச்சு, அந்த பையன் சாப்பிட முடியாது. சாப்பிட்ற அளவுக்கு கூட உடம்புல தெம்பு இல்லை. ஐசியூல இப்போ தூக்கிட்டு போய் ட்ரிப்ஸ் போடுறோம்ல, அந்த ஸ்டேஜ். அப்போ அந்த கிழவி என்ன பண்ணுது, அந்த சோறை உருண்டையா வச்சுக்கிட்டு அப்படியே தேய்க்குது. நெஞ்சு, முகத்துல, நெத்தியில, இங்க அங்க எங்கெங்கெல்லாம் உடம்பு தெரியுதோ அங்கெல்லாம் தேய்க்குது. அதுக்கு பேர் மசாஜ்னு சொல்லலாம், அல்லது ஒத்தடம்னு சொல்லலாம். நம்ம சொல்றது ஒத்தடம். அப்படியே தேய்க்க 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 அதுல இருக்கிற ஊட்டச்சத்து உடல் தோல் வழியா உள் வாங்கி அந்த பையன் முழிச்சு உட்காரான். அந்த பையனுக்கு எனர்ஜி கிடைக்குது, ட்ரிப்ஸ் மாதிரி. இதை நம்ம பார்க்குறப்ப கதை மாதிரி தானே தெரியுது. நம்மள்ட்ட நடந்த விஷயம் அது. இல்லைன்னா கற்பனையெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க. நவரா அரிசி சொன்னல, நவரா நம்ம எந்த அரிசியை சொன்னாலும் 20 கிலோ 10 கிலோ அப்படியே சோறு திங்கிறதுக்கே, சோத்தை தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்காகவே பார்க்கக்கூடாது. அந்த அரிசியோட மகத்துவத்தை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான விழாக்கள்ல கலந்துக்கிறது. நவரா அரிசியை வாங்கி அது தீட்டாம இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. தீட்டிட்டா அந்த பிளோன் பலன் போயிடும். அந்த அரிசியை கொஞ்சம் வாங்கி நீங்க ஆவியில வச்சு அவிப்பீங்களோ அல்லது தண்ணியில போட்டு அவிப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வேவிக்கணும். அதை அந்த அரிசியை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அவிச்சுக்கணும்.
இப்ப இது என்னத்துக்கு இந்த தொழில்நுட்பம் சொல்றேன்னா, ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு போற அளவுக்கு நம்ம வீட்டுல ஒருத்தவங்க உருவாயிட்டாங்கன்னா, இப்ப நான் சொல்றதை வச்சு அவங்க சரி பண்ணுவாங்க. அதை உருண்டை பிடிச்சி சுத்தமான நாட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பால் கறந்த பால், அதுல அந்த உருண்டை அப்படி நினைச்சு பட்டி வைக்கிற மாதிரி கதை சொன்னல, அது மாதிரி ஒத்தடம் கொடுக்கணும். அந்த உருண்டையை எடுத்து 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 அவன் கண்ணு முடிக்க முடியாம படுத்திருக்கலாம், அன்கான்சியஸ் ஆயிருக்கலாம். நீங்க கண்ணு கூட ஒரு 5-10 நிமிஷத்துல அந்த புள்ள ஏந்திரிச்சு என்னன்னு கேட்கிற அளவுக்கு ஆகிடுங்க. அந்த வல்லமை நவராவுக்கு, எனக்கு இல்ல, நவரா. அப்ப இந்த தொழில்நுட்பத்தை நீங்க எல்லாரும் நம்ம தெரிஞ்சுதானே இருக்கணும். சும்மா அரிசியை தின்னுக்கிட்டே இருக்கிறோங்கிறதுக்கு மட்டும் விஷயம் இல்லையே. குள்ளங்கார் இருக்கு இல்லையா, குள்ளங்கார் வந்து கருங்குருவை கருப்பு, நீங்க மார்க்கு போட்டா தானே அது இதை விட அது நல்லதா சார், அதை விட இது, இப்படியே கேள்வி நமக்கு. அது நல்லதா வாங்கி தின்போன்னு நினைக்கிறது இல்லை. அதனால நம்மளும் கொஞ்சம் மார்க் போட வேண்டியது இருக்கு வாத்தியார் மாதிரி. கருங்குருவை கருப்பு கவுனியை விட குள்ளங்கார் சிறந்த அரிசி, குள்ளங்கார் சிறந்த அரிசி. ஜெயராமனுக்கு சில உடல் உபாதை வந்த பொழுது, ஜெயராமனுக்கு உணவுல நான் பரிந்துரை கொடுத்த பொழுது, ஜெயராமன் மனைவியும் இன்னைக்கு இருக்கிற ராஜீவும் பக்கத்துல இருக்கிறப்ப டாக்டர் உமா மகேஸ்வரி அவங்க கணவர் முத்துகிருஷ்ணன் எல்லாம் காரைக்கால்ல இருந்து ஒரு மெனு கொடுக்குறப்ப கருங்குருவையை தான் தவிர்த்துட்டு குள்ளங்கார் கொடுத்தேன். அது நீடாமங்கலம் கேவிக்கையில் அவர் பதிவே பண்ணார். சித்தரன் எனக்கு குள்ளங்கார் தான் நிரந்தரமாக சாப்பிட சொன்னார். ஏன்னா சர்க்கரை சத்து ஜிஐன்னு சொல்றாங்க இல்லையா, ஜிஐல இருக்கிறதுலே கம்மியானது குள்ளங்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜிஐல வந்து சர்க்கரை ஜிஐங்கிறது கிளைசமிக் இண்டெக்ஸ், அது கம்மியா இருக்கிறதுல என்ன அரிசி சிறப்பானது? குள்ளங்கார். அதுக்கு அடுத்தது கருங்குருவை. இந்த 2 அரிசி ஆகச்சிறந்த அரிசி. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, காளா நமக்கு. காளா நமக்கு ரொம்ப அருமையான அரிசி. அதுக்காக அதை சோறு திக்கிறதுக்கே வாங்கணும்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன அரிசி பிடிச்சிருக்கோ, தூயமல்லியோ அல்லது ஜீரக சம்பாவோ, கிச்சடி சம்பாவோ, ஆற்காடு கிச்சடியோ, சேலம் சம்பாவோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சோத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான சிறப்பு அரிசி சொல்றேன், அந்த 8 அரிசி சொன்னேன் இல்லையா, இதை ஒவ்வொரு கிலோ வாங்கி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை கிலோ? 8 கிலோ வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதுல டீ போட்டு குடிங்க, இன்னைக்கு அதுல சூப்பு போட்டு குடிங்க, இன்னைக்கு கறிகாய் கூட்டு செய்றீங்களா, போடலாமா வெள்ளரிக்கான்னு, அதுல அப்படி மேல ஒரு ஸ்பூன் பவுடர் ஆக்கி தூவி அப்படியே கிளறிக்கீங்க. 8 கிலோ மட்டுமே உங்களுக்கு ஒரு வருடத்துக்கே சரியாகும். அந்த 8 கிலோ ஒரு கிலோ ஒரு விவசாயி வந்து 250 ரூபா சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளவு அருமை இருக்கு. ஏன்னா ஒரு அரிசியை நீங்க புரிஞ்சுக்காம இந்த அரிசி சாப்பிடலாமா, அந்த அரிசி சாப்பிடலாமா, மாப்பிள்ளை சம்பா இருக்கா, ஒரு 10 கூட்டத்தில் மாப்பிள்ளை சம்பான்னு நாங்கள் பேசினோம்னா அடுத்த கூட்டத்தில் மாப்பிள்ளை சம்பா தான் வேணும். அவர் சொல்றாரு காட்டியானா, அது வேணாம், அதுக்கு விலையேறிடும். விலையேறிடும். அதுல டூப்ளிகேட் மாப்பிள்ளை சம்பாவா வருது. அதுதான் அடுத்த பிரச்சனைங்க. மேக்கப்பை போட்டு அங்கே வந்து கொண்டாந்து மாப்பிள்ளை சம்பா. ஒரு விவசாயி, நான் பேர் சொல்ல விரும்பல, விஷயத்தை புரிஞ்சுங்க, அவரும் நல்லவர் தான், கெட்டவர்லாம் கிடையாது. மாப்பிள்ளை சம்பா இருக்குன்னு வச்சிருக்காரு, கருப்பு கவுனி இருக்கான்னு போய் கேட்கிறாங்க. அவர் வந்து மாப்பிள்ளை சம்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு, கருப்பு கவுனி தான் வேணும்னு சொன்னோன்னு அவர் போயிட்டார். இப்படி ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியா வந்து கேட்டிருக்காங்க. அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி, இந்த ஆளுங்க இது வரைக்கும் ஒரு 4-5 பேர் பேசி மேடையில மாப்பிள்ளை சம்பா வாங்கி அடுக்கி வச்சுட்டோம், இப்ப வர்றவங்க பூரா கருப்பு கவுனி இவனுக்கு மேடையில மாத்தி பேசிட்டாங்க போல இருக்கு, அதனால இப்ப எல்லாம் கருப்பு கவுனியை கட்டிட்டு இருக்காங்களா, என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு 10 நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து கருப்பு கவுனி வேணும்னு கேட்டிருக்காரு. இருக்குன்னு இருக்காரு, கொடுங்கன்னு இருக்காரு, கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு போட்டாரு. அவர் என்கிட்ட வந்து காமிச்சாங்க, எங்க வாங்கினேன், இந்த மாதிரி வாங்கினேன். சரின்னு விட்டுட்டாங்க. அவரை கூப்பிட்டு கேட்டேன், கருப்பு கவுனியா இருக்கு? ஐயா ஏன்ட்ட எதுங்கய்யா, என்னையா பண்ண நீ வந்து கருப்பு கவுனி? ஐயா நான் ஒன்றும் டூப்ளிகேட்லாம் விற்கல, நான் செயற்கையே விற்கல, உரம் போட்டதை விற்கல, ஒட்டு ரகத்தை விற்கல, மாப்பிள்ளை சம்பா தான் வச்சிருக்கேன், முதல்ல போட்டுட்டேன், வண்டு வருது, வர்றவங்க பூரா கருப்பு கவுனி கேட்கறான், இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கும் அது தெரியாது, திங்கிறவனுக்கும் அது தெரியாது. அதனால இப்ப நான் பேரு சொல்றதையே விட்டுட்டேன்.
மேடையில பேரே சொல்றது கிடையாது அரிசிக்கு. கருப்பு கலர்ல இருக்கிறத வாங்கிக்க, சிவப்பு கலர்ல இருக்கிறத வாங்கிக்க, பழுப்பு கலர்ல இருக்கிறத வாங்கிக்க, பச்சை கலர்ல இருக்க அரிசி வாங்கிக்க, மஞ்சள் கலர்ல அரிசி இருக்கு வாங்கிக்க. அப்ப கலர்ஃபுல்லா இருக்கிற ரைஸ், ஜெனட்டிக் கலர், துவக்கத்தில் நான் பேசினேன்ல, அந்த மாதிரி அரிசியில எதை வேணாலும் வாங்குங்க. இல்லை சகோதரிகள்லாம் இருக்கீங்க, இல்லை சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க, வீட்டில் போய் உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க, எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி கலந்து ஒரு 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை சிவசங்கர் மாதிரி இருக்கிறவங்க, உதயசங்கர் மாதிரி இருக்கிறவங்களாம் அதை யோசிக்கணும். கலந்து ஒவ்வொரு கிலோவாக பாக்கெட்டை போட்டுருங்க. எல்லாத்தையும் அதுல எல்லாமே இருக்கணும். பச்சை இருக்கணும், சிவப்பு இருக்கணும், பழுப்பு இருக்கணும், கருப்பு இருக்கணும், ஊதா இருக்கணும், இண்டிகோ, நாவப்பழ கலர்ல அரிசி இருக்கு, பெருங்காய். ஜிஐல அது கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஜிஐக்கு ஒர்க் பண்ணதை சொல்றேன், வேற எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, நான் டேட்டா ஃபர்னிஷ் பண்றேன். இப்படி கலந்து வச்சுக்கிட்டு அதை பவுடர் ஆக்கி டீ காஃபி குடிக்கிறீங்கல்ல, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு தண்ணியை சூடு பண்ணி அதுல நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு, இல்லை ஒண்ணுமே இல்லாம இருந்தாலோ அதை ஆற்றி நீங்க குடிச்சுக்கலாம். அல்லது கொஞ்சம் சூப் மாதிரி உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தக்காளியோ எதையோ புழிஞ்சிட்டு, இல்லை குடம்புளி போட்டு புழிஞ்சுக்கிட்டு மிளகு சீரகம் போட்டுட்டு ஒரு சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். சர்வரோக நிவாரணி. ஏன்? அரிசியில இல்லாத சத்தே கிடையாது நண்பர்களே. மண்ணில் என்னென்ன சத்து இருக்கணும், எவ்வளோ சத்து இருக்கணும்? விவசாய நிபுணர்கள்லாம் தான் இங்கே இருக்கீங்களா, மண்ணில் எவ்வளோ சத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 வகையான சத்து இருக்குன்னு சொல்லி 17 சொல்லியிருக்காங்க. 22 வகை. பேரோட்ட சேர்த்துக்கணும் சார். இப்ப பேரோட்ட சேர்த்து ஒன்று சேர்த்துருக்கேன். அயோடின் வரைக்கும் சேர்த்துக்கலாம், வெனிடியம் சேர்த்துக்கலாம். வெனிடியம், அயோடின், 22 சத்து. ஆனா 22 கிடையாது, அதுக்கு மேல இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த 22 சத்தும் மண்ணுல இருந்துச்சுன்னா அதுல விளையிற பொருளே அது வருது இல்லையா, அப்ப அது ஊட்டச்சத்து தானே. இவ்வளவு நமக்கு வேணும். ஒரு பயிருக்கு ஒரு 22 சத்து தேவைன்னா நம்ம மனுஷனுக்கு 60 சத்துக்கு மேல வேணும், 60க்கு மேல வேணும். அதை கொடுக்கறதே எது? நீங்க வயல்ல இருந்து எடுக்கக்கூடிய அரிசியில அவ்வளவு மருந்து இருக்கு. இந்த அரிசியை எப்படி சாப்பிடணும்? தீட்டாது மேல உமி இருக்கும், அதை நீக்கிட்டீங்கன்னா நார்ச்சத்து இருக்கு, டயட்ரி ஃபைபர்னு இருக்கு. ஃபைபருக்கும் டயட்ரி ஃபைபருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஃபைபர் என்பது தான் எந்தவித மாற்றமும் அடையாமல் கழிவுகளை வெளியில அடிச்சுட்டு வர்றது வேலையை மட்டும் செய்யும் ஃபைபர். ஆனா டயட்ரி ஃபைபர் அதுவே ஊட்டச்சத்தாகவும் இருக்கும், கழிவையே அடிச்சுட்டு 2 in 1 பண்ணும். அது அரிசியில மட்டும்தான் இருக்கு டயட்ரி ஃபைபர். டயட்ரி ஃபைபருக்கு அப்புறம் தவிடு இருக்கு. தவிட்டுல என்ன இருக்கு? புற்றுநோய்க்கு, வாயிலேருந்து ஆசனா வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருக்கிற எந்த விதமான புற்றுநோயையும் சரி பண்ணக்கூடிய சர்வ வல்லமை உள்ளது தவிடும் தவிட்டு எண்ணெயும். வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் தவிட தனியா வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து அது போட்டு அப்படி கலக்கி குடிக்கிறோம். இது ஏதாச்சும் ஏற்கனவே அங்கே தானே இருந்துச்சு. அங்க இருந்ததை பயன்படுத்த தெரியாம அதை தனியா பிரிச்சு அதை திருப்பி கலக்கி சாப்பிடும். இது யாருக்கு பலன்? சாப்பிட்டவனுக்கு இல்லை, அதை செஞ்சா பாருங்க ஃபேக்டரி, அவனுக்கு தான் நல்லது. புரதச்சத்து இருக்கு, அதுல ரொம்ப எளிமையா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன் இருக்கு. கோவிட் வந்த பொழுது நிறைய கேஸ் எடுத்தோம். கோவிடுக்கு புரோட்டீன் வேணும்னு சொல்லி மீன் முட்டையெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுல தான் நிறைய சங்கடங்கள் வந்துச்சு. நீராரம் கொடுத்துருந்தா அந்த புரோட்டீன் வேலை செஞ்சிருக்கும். இந்த 8 நெல் சொன்னேன் இல்லையா அரிசி, இதுல நீராரம் அல்லது காடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்க இடத்துல பேஷண்ட்டை சரி பண்ணிருக்கலாம். அவ்வளவு ஆகச்சிறந்த புரோட்டீன் இருக்கு. சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். 5 பேர் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க வீட்டுல. வேற எதுவுமே தேவையில்லை. பூஜை அறையில வச்சுக்கலாம் அந்த காடிய, மறுவள கஞ்சிய பூஜை அறையில வச்சுக்கலாம் நீங்க. அது ஆன்மீகத்தில் சேர்க்கக்கூடிய ஒன்று அரிசி. அதனாலதான் புள்ள பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் எல்லாத்துக்கும் நெல்லை போடுவோம். முட்டா பசங்கள்ல நம்ம முன்னோர்கள், நாம் தான் அறிவு இருக்கான்னு தெரியல. முட்டா பசங்க சொல்ல எனக்கே வெக்கமா இருக்கு. நம்மளே நம்ம முட்டா பசங்க சொல்லிக்க கூடாது, தவறி ஆயிட்டோம்னா. அரிசி நமக்கு என்னன்னு தெரியல, அரிசியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. எந்த அரிசியில எவ்வளவு நலம் இருக்கு? எல்லா அரிசியிலையும் பாரம்பரிய அரிசியில நலம் இருந்தாலும் இந்த 8 அரிசி இமீடியட்டா நம்ம பரவல் செய்ய வேண்டியது. உதயசங்கர்ட்ட சொல்லிட்டு அவரு ஊதி பெருசாக்கிறார்.
அரிசியில இன்னும் நிறையாவும் ஒன்று சொல்லி அரிசியிலேருந்து வெளியில வர்றாங்க. குழந்தை பேர் இல்லாமல் இருக்குல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறாங்க. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது அரிசியில் நிறையா இருக்கு. அந்த முளைச்சி வருதுல, அந்த ஜெம்னு சொல்கிறோம்ல, குருத்து கரு, அதில் அவ்வளவு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. நம்ம அதோட சாப்பிடணும். அதெல்லாம் அதை எடுத்துட்டோம்னா வெறும் சக்கையை தின்னுட்டு தான் சக்கையாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். அரிசியில் அவ்வளவு விஷயம். ஒரே ஒரு காயை மட்டும் சொல்றேன், நிறைய காயை சொல்றதுக்கு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காயை பற்றியும் தெளிவாக சொல்ல முடியும், அது என்ன பலன்னு. ஒரே ஒரு காயை சொல்றேன், அரிசியோட சேர்த்து திங்கிற காய் வாழைக்காய். வாழைக்காய் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது வாழைக்காய். பழத்திலேயே GI 50-52 தான். அதாவது கருங்குருவை உள்ளங்காரில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் வாழைப்பழத்திலேயே. நம்ம என்ன சொல்றோம், வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடும் சார். தேன் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும் சார். தேன் எவ்வளோ சார் இன்னைக்கு மலச்சிக்கல் வந்தவனா சாப்பிட்றான்னு கேளுங்களேன். எவனாச்சும் மலச்சிக்கல் இருக்கும்ல, பேஷண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க மலம் கழிக்க முடியாம கான்ஸ்டிபேஷனோட. தேன் நிறைய சாப்பிடுவீங்களோ? தேனை நான் பார்த்ததே இல்லை சார். யாராச்சும் ஒருத்தர் சொல்றான், அதை கேட்டு சொல்லிடுறது. எலுமிச்சம்பழம் சாப்பிடு சார், அது ஆண் தன்மை பெண் தன்மை கெட்டு போயிடுங்கிறாங்களே. இப்ப கெட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சிரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எலுமிச்சம்பழம் தின்னதா? என்னமாச்சும் ஒரு கதையை கேட்டுட்டு நம்ம புரியாம செய்யறோம். எப்பொருள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். வாழைக்காய் என்பது ஆகச்சிறந்த ஒரு காய். அதை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்றேன். அது என்ன, அதில் சயின்ஸை சொல்லிடுறேன். சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. வாழைக்காய் சாப்பிட்டா, வாழைப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை ஏறுதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். 2 குறியீடு இருக்கு. ஒன்றுக்கு பேரு GI. GIனா கிளைசமிக் இண்டெக்ஸ். இன்னொன்று GL, கிளைசமிக் லோடு. நல்லா புரிஞ்சுக்கணும். கிளைசமிக் லோட், கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வாழைக்காய் எவ்வளவு சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ கேட்டீங்க. காயா இருந்தா 40-42, பழமா இருந்தா 50 தான். அப்புறம் GL கூட போகுது 11-13. அப்படின்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 28 கிராம் மாவு, கார்போஹைட்ரேட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உதவணுங்கிறதுக்கு தான் நான் பேசுறேன். ஏன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்பா வீட்டில் வச்சிருந்தா குடும்பத்துக்கு கொஞ்சம் கெட்ட நேரம் வருது, அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துக்கு ஐயாட்ட தள்ளி விட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அதையும் நம்ம வீட்டு கொண்டு போய் அப்பா கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி வாழைக்காவை பத்தி உங்கள்கிட்ட தப்பா பேசிடுவாங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன். ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா 28 கிராம் மாவு சத்து உள்ள போகுது. அந்த ஒரு கணக்கை வச்சுட்டு மாவு சத்து தானே சர்க்கரையா மாறுது. சர்க்கரை கூட ஏறுன்னு வச்சு ஒரு விதையை போட்டுறாங்க. நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், வாழைக்காயின் மாவு என்பது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய ஒரு மாவு. அப்படின்னா என்ன சார்? அது சிறுகுடல்ல உடனே சத்தை எடுத்து ரத்தத்துல சர்க்கரையாக மாற்றி அனுப்பாது. அப்ப GL கூட இருக்கு, இருந்தாலும் GI தான். அது மாவு போறதுனால கிளைசமிக் லோடுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இந்த வாழைக்காய் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற காய்கள்ல 2 காயில அதிக ஊட்டச்சத்து உள்ள மிக அருமையான காய். ஒரு காய்க்கு பேர் வாழைக்காய், இன்னொரு காய்க்கு பேர் கத்தரிக்காய். கத்தரிக்காய டாக்டர் என்ன சொல்றாரு? இப்ப உதயசங்கர் ஐயா சோர்வா இருக்காரு, அது இந்த கதையெல்லாம் கேட்டாரு. நாளையிலேருந்து வாழைப்பழத்தை சாப்பிடுவாரு. நான் சாதாரணமாக சாப்பிடுவாரு, இப்போ நம்ம தைரியமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு 4ஆம் நாள் அவருக்கு வயிற்றால போகுது. வேற ஏதோ ஒரு காரணத்தில் வயிற்றால போகுது. வயிற்றால போகிறப்ப அந்த வாழைப்பழத்தை என்ன செய்வார்? நிறுத்திடுவார். வாழ்க்கை பூரா நிறுத்திடுவாரா? வயிற்றால சரியா போகிற வரைக்கும் நிறுத்திடுவார். அவ்வளோதானே. கத்தரிக்காய் தோல் வியாதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் சாப்பிடக்கூடாது. தோல் வியாதி இல்லாதவர்கள் சாப்பிடணும். சாப்பிடலாம் கிடையாது, சாப்பிடணும்.
வரகரிசி சோறும் வழி துணங்காய் வாட்டும் முறமுறனவே குளித்த மோரும். என்ன அருமையான பாடல் பார்த்தீங்களா? புல்போலூர் பூதன் முறிந்து விருந்திற்று சோற்றிற்கு உலகளாம் பெரும். இந்த உலகத்தையே கொடுக்கலாம். அந்த வரகரிசி சோறும் அந்த கத்திரிக்காய் கூட்டம் வச்சு கொடுத்தால அவனுக்கு உலகத்தை எழுதி கொடுத்துரு அப்படின்னு சென்ற கிழவி பைத்தியம் பிடிச்சா எழுதி கொடுத்துச்சு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எதை பார்த்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, உடம்புக்கு ஆகாது. கத்திரிக்காய் திங்கக்கூடாது, வாழைக்காய் கேஸ், அரிசி தின்றவே தின்றாது, பருப்பு அப்படியே கேஸ் பிடிச்சிக்குது. வேற என்னதான் பண்றது? 2 மாத்திரையை போட்டுக்க, கோதுமையில 2 சாப்பிட்டுட்டு ஐசியூல போய் படுத்துக்க. அது அல்ல வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய பணியை அறப்பணியை செய்யறவங்க தான் இவங்க எல்லாம். இந்த நிகழ்வு கத்திரிக்காய் வாழைக்காயில அவ்வளவு அதிகமான ஊட்டச்சத்து நிறைய இருக்கிறது. வாழைக்காய் தான். அதை கூட நீங்க உங்க ஊர் பக்கம் ஆற்காடுலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொன்னா அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், கரூர் இந்த பகுதியில் என்னன்னா, வீட்டில் ஒரு துயரான சம்பவம், ஒரு துக்கம் நடக்குது இல்லையா? மரணம் நடக்கின்ற பொழுது அந்த வீட்டில் வாழை மரம் கட்டுவாங்க. அந்த வாழை மரம் என்ன வாழை மரம் தெரியுமா? நாட்டு மொந்தன் மரம். வேற மரம் கட்ட மாட்டாங்க. தாரோட இருக்கணும். இத்தனை பூவெல்லாம் கிடையாது. நல்லா காயோட கொண்டாந்து 2 கட்டுவான். அது நண்பர்களோ சம்பந்தியோ யாரோ ஒருத்தர் கொண்டாந்து ஒரு மரம் கட்டிடுவான். அது எதுக்குன்னா இப்ப மாதிரி கிடையாது. இப்பதான் செத்த வீட்டுல அன்னைக்கு ராத்திரியே பரோட்டா திங்கிறானே. அப்ப அப்படி கிடையாது. 30 நாள் வீட்டுல இருந்து வெளியில வர மாட்டாங்க. வருத்தமா சோகத்துல இருப்பாங்க. சோகமா இருக்கிறப்ப உடல்ல என்ன சத்து குறைஞ்சிரும்? ஊட்டச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், தண்ணீர் சத்து எல்லாம் குறைஞ்சிருது இல்லையா? அதை பத்திரப்படுத்துறதுக்கு அந்த வாழை தாறு தூங்குது இல்ல, அதுல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி காய பறிச்சு அந்த சாவு நடந்த வீட்டுக்கு போனா சோறும் வாழைக்காய் இல்லாத சாப்பாடும் பார்க்கவே முடியாது. வேற எந்த காயும் இல்லை. வாழைக்காய் அவ்வளவு ஊட்டச்சத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோகமா இருக்கும்ல, சோகமா இருக்கிறப்ப உங்களை பலப்படுத்துறதுக்கு பேரு வாழைக்காய். அந்த காயம் மறந்துட்டுமே. அதை கேட்டா கேஸ்ன்னு சொல்றோமே. கேஸ் இல்லாத எந்த பொருளுமே கிடையாது. கேஸ் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், அதெல்லாம் நம்ம கணிக்கிறது இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். காய்கறிகளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. IIVRன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் வெஜிடபிள்ஸ் ரிசர்ச், வாரணாசியில் இருக்கு. அதுக்கெல்லாம் வாழையா விஜயசங்கர்லாம் நீங்கள்லாம் போயிட்டு வரணும். போகிறப்ப சொல்லுங்க, அங்கே யாராச்சும் ஆர்கனைஸ் பண்ணலாம். ரிசர்ச் இன்ஸ்டியூட் காசிக்கு போகிறப்ப அப்படியே அங்கே போயிடலாம். நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 10 காய்கறிகள், 10 காய்கறிகளில் 2700 டிஃப்ரெண்ட் இருக்கான்னு போட்டிருக்காங்க. 10 காய், 10 காயில் டைவர்சிட்டி எவ்வளவு? 2700. என்னங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன். தக்காளி இருக்குல்ல, சாப்பிட்ருக்கீங்கல்ல, வீட்டில் சாப்பிட்றோம்ல, எத்தனை காய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க? நீங்க எவ்வளவு சாப்பிட்ருப்பீங்க? 1 2 3 அதுக்கு மேல இருக்காது. ஒரு 2 3 இருக்கும். தக்காளியில மட்டும் 1000 ரகங்கள் இருக்கு. 1000 டைவர்சிட்டி. 1000 பிரியா இல்லையா? இங்க எவ்வளவு வச்சிருந்துச்சு தெரியலையா? 102 தக்காளியா? 102 தக்காளி டிஸ்பிளே பார்த்துங்க. ஒண்ணுல இருக்கிற சத்து இன்னொரு அடிப்படையா இருக்கும். சத்துக்கள் நிறைய மாறுபட்டு இருக்கும். 1000 தக்காளி. கத்திரிக்காய் சொன்னல, எத்தனை கத்திரிக்காய் சாப்பிட்டுருப்போம்? உங்களுக்கு முள்ளு கத்திரிக்காயெல்லாம் வச்சிருப்பீங்க. 350, 350. வெண்டைக்காய் 373. எத்தனை வெண்டைக்காய் சாப்பிட்டுருப்பீங்க? அந்த ஒரே வெண்டைக்காய், அவன் கொடுக்குற வெண்டைக்காய் இல்ல. அது வாங்குவோம், இது என்ன வெரைட்டின்னு தெரியாது. இல்ல, எத்தனை ரகங்கள் வாங்கியிருக்கலாம். இப்ப உங்களை மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி பிள்ளைகள்னாலதான் 4-5 ரகம் வந்திருக்கு வெளியில. அந்த அம்மா சொன்னதுதான் கரெக்ட். ஒண்ணுதான். அதுக்கு பேர் லேடிஸ் ஃபிங்கர். இவ்வளவு பெருசு இருக்கும். எந்த லேடிக்கு அவ்வளவு பெரிய ஃபிங்கர்னு எனக்கு தெரியல. நம்ம இதெல்லாம் நம்பிடுவோம். லேடிஸ் ஃபிங்கர் இருக்கா, அதை எடுத்து பாருங்க, இவ்வளவு பெருசு இருக்கும். ஹைபிரிட். இவ்வளவு பெருசு இருந்தா தானே நம்ம லேடிக்கு இவ்வளவு பெருசு தான் ஃபிங்கரு. யாராவது என்ன லேடிஸ் ஃபிங்கர் பெருசு தர, இது எப்படியா லேடிஸ் ஃபிங்கரு? என் ஃபிங்கரை பாரு, இந்த சைஸ்ல கொடு.
அதெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான மண் வாசனை மாதிரி இப்போ தொண்டை மண்டலம், சோழ மண்டலம்னு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அதுக்கு தான் துவக்கத்திலே சொன்னேன், அவருக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, இதை வந்து மாட்டிக்கிட்டாரு விடக்கூடாதுன்னு. பாகற்காய் சொல்லிட்டேன். பாகற்காய் 173, தட்டப்பயிறு 127. இப்ப ஒண்ணுக்கு இப்படி சொன்னா இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன தெரியுமா? ரிச்சாரிய சொன்னதுதான். ஒரே வெண்டைக்காய் தஞ்சாவூர்ல வேற மாதிரி இருக்கும், கும்பகோணத்துல வேற மாதிரி இருக்கும், ஆற்காட்டுல வேற மாதிரி இருக்கும். அதான் டைவர்சிட்டி. வெண்டைக்காய் வந்து பயிர் வகை தான். ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த தட்பவெப்பநிலை அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப தன்னுடைய உருவத்துல, நிறத்துல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப கருப்பு கவுனி வெள்ளையா இருக்கிறது கூட நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அன்சீசனலா வந்து நிறைய விஷயங்கள்ல மாறிடும், அதோட இயல்புல இருந்து வெளியில போயிடும். ரொம்ப பத்திரமா நல்ல கவனமா இருக்கணும். ஒரு கொடிய வியாதிக்கு பெரிய மருத்துவமனையில மருத்துவர் தேர்ந்தெடுத்த மருந்தை பத்திரமா பார்த்து எக்ஸ்பைரி ஆகாம இருக்கிறத ரொம்ப அதிக விலை கொடுத்து கேன்சர் மாதிரி வியாதிக்கு எடுத்து ஒரு கீமோவுக்கு போடுறாங்க இல்லையா? அதை விட முக்கியம் ஒரு காயை வாங்கி நீங்க குழம்பு வைக்கிறது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்போதான் இயற்கை வாழும், இது பரவும். இயற்கை உழவர்கள் செய்வதெல்லாம் சாதாரணம் இல்லை. உங்களுக்கு அது புரிய என்னமோ ஒன்று விற்கிறானுங்க, ஏதோ ஒன்று வாங்கணும் போகணும், நிறைய கேள்விகள் கேட்கும் உழவர்கள்ட்டே. அவர்களும் இப்போ கற்றுக்கிட்டு தானே வராங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது இல்லை. நீங்கள் அவங்கள கேட்கணும், அவங்க உங்களை கேட்கணும், எல்லாரும் நம்ம கூடி பேசணும். ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம், நிலையான அறிவு நமக்கு வந்துருச்சுன்னு போய் சேச்சுரேஷனில் நின்றக்கூடாது. யாருமே நம்ம இன்னும் முழுமை அடையலை. கடந்த வருடம் நேஷனல் பியூரோ ஆஃப் வெட்டினரி, நேஷனல் பியூரோ ஆஃப் வெட்டினரி ஜெனட்டிக்ஸ் இருக்குல்ல, நம்ம பிளான்ட் பிரீடிங் இருக்கு இல்லையா நியூ டெல்லியில், அது மாதிரி வெட்டினரி பிரீடிங் பியூரோ இருக்கு இல்லையா, கடந்த வருடம் மொத்தம் 121 பசுமாடு, எரும மாடு, நாய், பன்றி, கோழி இதுல புதிய ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, எங்கேயோ பார்த்து ஒன்று புதுசாக பார்த்து பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அவன் மாப்பிள்ளை சம்பா எவ்வளோ பேர் வைக்கிறோம் புதுசாக. அனிமல்ஸ் ஜெனடிக் பியூரோவில் வந்து 122, கடந்த வருடம் ஒரே வருடம் 121 புதிய விஷயத்தை பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா இது எல்லாருக்குமான பொறுப்பு. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. உங்கள் வீட்டில் ஒரு செடியை வைக்கிறீங்க, தக்காளி காய்ச்சிருக்கு, சார் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது சார் தக்காளின்னா, அது ஒரு ரகமே. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு இந்த மாதிரியான கிராமிய நிகழ்வுக்கும் விதை திருவிழாவுக்கும் வரக்கூடியவர்களுக்கு நான் அன்பா ஒரு வேண்டுகோள் கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, நீங்க ஏதாச்சும் 2 விதையை எடுத்துட்டு வரணும். சார் நான் அங்கங்கே போனேன் சார், இங்கே வந்தேன் சார், 2 விதை மாட்டுச்சு சார், இந்தாங்க சார், என்கிட்ட தோட்டம் இல்லை, யாரோ செய்கிறவங்க செய்யுங்க. இப்படி பரவலாக்க வேண்டிய மிக மிக அவசியமாக இருக்கும். காய்கறியில் அவ்வளவு இருக்கு, விலங்கினங்கள்லையும் டைவர்சிட்டி இருக்கு. நெல்லை பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்கு. மைனர் பில்லட்ஸ் இருக்கு பாருங்க. சிறுதானியத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரவாளி, காடைக்கண்ணி, இந்த 8லையும் கிட்டத்தட்ட 280 இருக்கு. கம்புன்னா ஒண்ணு கிடையாது, அதுல ஏகப்பட்ட பேரோட கம்பு இருக்கு. கேழ்வரகுன்னா அவ்வளவு இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு. எவ்வளவு நம்ம பாக்குறோம் அதெல்லாம் தெரியல. ஏதோ கம்புன்னா ஒரு கம்பை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறோம். கேழ்வரகுன்னா கேழ்வரகு, அரிசினா அரிசி. இடத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைக்க கொள்ளக்கூடிய அற்புதமான உயிரினங்கள் தான் தாவர விலங்கினங்கள், வளங்கள், ஃப்ளாரா அண்ட் ஃபௌனா டைவர்சிட்டி. மண் வளமா இருந்துச்சுன்னா அதுவா பெருகிக்கிட்டே இருக்கும். புதையல் அபண்டன்சி வரும். எல்லா பயிரும் தாவரமும் புதுசா தன்னை தகவமைச்சுக்கிட்டு நேச்சுரலாவே அது வந்து தன்னை மியூட்டேட் பண்ணி வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் இயற்கை வாழ்வியல், இதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் என்பது சும்மா ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தாமல் செய்வது மட்டும் அல்ல. ஏன்னா நிறைய உழவர்கள் அது மாதிரி பண்றோம். இயற்கை விவசாயம் பண்றேன் சார், என்ன பண்றீங்க, அதை கொஞ்சம் வித்து கொடுங்க. என்ன பொருள்? 5070 வச்சிருக்கேன். அதை நீ செய்யவே வேண்டியது இல்லையே, அதை என்னதுக்கு? அது இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்றப்ப விதைதான் துவக்கம். வித்தில் கவனம் இருக்க வேண்டும். அது உங்களுக்கான வித்தா இருக்கணும். மாப்பிள்ளை சம்பா எல்லாரும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்க மண்ணில் என்ன வரும் அதை போடுங்க. உங்க மண்ணில் கருங்குருவி வருமா, அல்ல கருப்பு கவுனி வருமா, அல்லது காளா நமக்கு வருமா, அல்லது பெருங்காய் வருமா, அதை போடுங்க. எல்லாத்தையும் கூடி பரவலாக்குங்க. இப்போ அவங்களுக்குலாம் வேலை கம்மி, அவங்கள மார்க்கெட்டிங்கில் இறக்கி விடுங்க. அவங்க உழைக்கிறதுக்கு பணமும் நீங்கள் நிறையா பண்ணலாம், உழவர்களையும் கரையாற்றலாம். மிக்சடாக ஒரு சுண்டல் மாதிரி போடுங்க. 1 கிலோ இவ்வளவு மிக அருமையான ஒரு விஷயமா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் பதிவு பண்ணுறேன். ஒரு அரிசியை மார்க்கெட் பண்ணாமல்
விலை கம்மியாக விளையுது, விலை கூட இருக்கிறத கொஞ்சம், விளைச்சல் அதிகம் விளையிறது, விலை கம்மியாக இருக்கிறத கொஞ்சம் நிறையா, இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 8 சொன்னதே வேணாலும் ஒரு மிக்சராக போடுங்க. சில அரிசிகளோட அந்த வேகக்கூடிய நேரம் அதிகமா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மாமிசம் சாப்பிட்றப்ப அதை ஈஸியா வைக்கிறதுக்கு ஒரு துண்டு எண்ணத்தை போடுவாங்க கறியில. இல்லை, அவர் தான் திருப்பி சொல்றாரு, பப்பாளி காயை வெட்டி போடுவாங்க. பப்பாளி காயை போட்டிங்கன்னா வேறுது, அது மாதிரி ஏதாச்சும் போட்டு, இதெல்லாம் விஷயமே கிடையாது, அவிச்சிடலாம். ஒரு குழம்புல சைவ அசைவ குழம்புல ஒரு பொருள் வேகலை. ஒரு சாம்பார்ல எத்தனை பொருளுமா சேர்ப்பீங்க தண்ணியை தவிர? டக்குன்னு ஏதாச்சும் சொல்லுங்க, ரஃபா சொல்லுங்க. நான் அதை கம்மியாக சொல்லுங்க. கடுகு சீரகத்துலன்னு சொல்லுங்க. காய்கறிகள் ஒரு 4-5, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதெல்லாம் லிஸ்ட்டு சொன்னா தான் சொல்லுவீங்களா? எப்படியும் ஒரு 40-50 சேர்ப்பீங்க. ஒரு 15க்கு மேலே 40 சேர்ப்பீங்க. 40 வேற வேற வேகும் நிலையில் உள்ளது. அதையே அவிச்சு நீங்க ஒரு சாம்பாரா கொடுத்துறீங்க. இதை செய்யலாமா? செய்ய முடியாது. நிச்சயம் செய்யலாம், நிச்சயம் செய்யலாம். சரி, எதை எப்படி அவிக்கலாம்? தம்பி சொன்னது மாதிரி பப்பாளி காயை போடலாமா? ஐயா சொன்னது மாதிரி கொட்டாங்குச்சியா போடலாமா? 2 நாள் அவிச்சிங்கன்னா 3ஆம் நாள் அறிவு வந்துட்டு போது. கை பார்த்தா கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பேக்கேஜே வாங்கக்கூடாது. பேக்கேஜ் தரக்கூடாதுங்கிறது தான் இயற்கை வாழ்வியலோட அடிப்படை. எதுக்குமே பேக்கேஜ் தரக்கூடாது. அப்படி கோடு போட்டு காட்டலாம், இதை அப்படி செய்ய அப்படின்னு. அப்படியே கூட குறைச்சி வைங்க. ரொம்ப வேகிறதுக்கு பிரச்சனை உள்ளது, ஐயா சொல்றது மாதிரி இருக்கிற 2 அரிசி இருக்கு, அதையும் சேர்க்க போறீங்கன்னா அதை இரவே ஊற வச்சுக்கோங்க, குருணையா வச்சுக்கோங்க. அடுத்தது எடுத்துட்டாரு. அப்படி கூட வேலை செய்து பாருங்க. இதான் இனோவேஷன். உடைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ஆனால் அரிசி ஒன்றை வச்சு எல்லா வியாதியும் விரட்டிடலாம். அரிசியை சாப்பிடணும்னா மல்டி கலர் வெஜிடபிள்ஸை சேர்க்கணும். முளைக்கட்டின பச்சைப்பயிரோ, தட்டைப்பயிரோ, உளுந்தோ, துவரையோ ஏதோ சேர்த்துக்குங்க. உங்கள் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு. ஒன்று சொல்லி அதோட நிறைவு செய்கிறேன். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மண்டைக்குள்ள சுரக்கிறதுல பாரதிதாசன் எழுதினார்ல, பெரியார் மண்டை சுரப்பின்னார்ல, மண்டைக்குள்ள சுரக்கிறதுல முக்கியமானது டொஃபமைன். டொஃபமைன்ங்கிறது ரொம்ப இருக்கணும். ஹைப்பரா போனாலும் கஷ்டம், ஹைப்போவா இருந்தாலும் கஷ்டம். 2வது செரட்டோனின். செரட்டோனின் நிறைய சொல்லிச்சுன்னு வைங்களேன், அவன் சிரிச்ச முகமாகவே இருக்கும். அது சுரக்கலன்னு வைங்களேன், வருத்தமாக இருக்கு, பதிவு பண்ணுறேன், இளவூட்டில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ரோட்டில் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். செரட்டோனின் சுரக்கலை. அதுக்கு அடுத்தது மற்ற உறுப்புகளும் ஆனந்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் நீ ஆனந்தமாக வைக்கணும்னா எண்டோர்ஃபின் சுரக்கணும். டைனமிக்னஸ் நேற்று ஒன்று கேள்விப்பட்டேன். இயற்கை மருத்துவமனை இந்தியாவிலே இருக்கிறதுல மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை பெங்களூரில் இருக்குது. அதுக்கு பேர் ஜிண்டால். சில நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜிண்டால் இயற்கை மருத்துவமனை எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே சென்னையிலே இருக்குது, அண்ணா நகர் அரும்பாக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனேன். இப்போ சமீபத்தில் போனீங்களான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னேன். இப்போ நான் போகணுன்னு திட்டமிட்டுருக்கேன். ஏன்னா அது சார்ந்து நிறைய கேம்ப் நடத்துகிறோம், நிறைய விஷயங்களை வைக்க வேண்டியதாக இருக்குது. அதோடைய நிறுவனர், அவருக்கு இப்போ 92 முடிஞ்சு 93 வயது. அவர் தினசரி ஆஃபீஸுக்கு ஃபைல் பார்க்குறாரு. 92 வயசு. அப்போ அவர் உடம்புல 4வது சுரப்பி ஆக்சிடோசின் சுரக்குது. 4 சுரப்பி சொன்னது என்னென்ன? டொபமைன், செரட்டோனின், எண்டோஃபின், ஆக்சிடோசின். இது 4 சுரக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்றேன். உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, இருக்கிற வியாதியும் போயிடும். 1, பாரம்பரிய அரிசி தீட்டாமல் இருப்பதை சாப்பிடணும். கரிகாய்களை பல நிறங்கள் உள்ளது, மல்டி கலர் வெஜிடபிள்ஸ் கீப்ஸ் அ மேன் ஹெல்த்தின்னு சொல்லுவோம். பலதரம் ஒத்த காயையே அது எங்கே இருந்தால் வந்துச்சோ தெரியல. எப்போ கேளு கேரட்டு, பீட்ரூட்டு, கேரட்டு. தப்பு சொல்லலை. ஓம் காய் எங்கே போச்சு, கத்திரிக்காய் எங்கே போச்சு, சுண்டைக்காய் எங்கே போச்சு, வெண்டைக்காய் எங்கே போச்சு, கொத்தவரங்காய் எங்கே போச்சு, அவரைக்காய் எங்கே போச்சு, பூசணி, பரங்கி, பீர்க்கன், பாகல், எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் அருமருந்து. இதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சார்னா கூட தனியாக போதுன்னு நான் சொல்லிடலாம். எப்போ கேட்டு கேரட்டு பொரியல், பீட்ரூட் கூட்டு,
அப்ப நம்ம இதெல்லாம் விலையும் கம்மி, மலை பிரதேசத்து காய் அளவு கூட இருக்காது, லோக்கல்ல இருக்கிறது. சொல்லுங்க. உருளைக்கிழங்கு சுத்தானவனும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாக்க கேஸ் ப்ராப்ளம் தான் வருது. அது விளக்கம் சொல்லுங்க. நான் உருளைக்கிழங்கு சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். இருக்க நீங்க கேட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே கவனிக்கணும். உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடணும். குறுக்க பேசணும்னு நம்ம மாறிடும். நான் உருளைக்கிழங்கு சேர்க்கவே இல்லை. ஒண்ணு, நீங்க உருளைக்கிழங்கு கேட்டுட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல விளையிறது இல்லை. ஒண்ணு வடக்க நார்த்து பூரா உருளைக்கிழங்கும் வெங்காயம் இல்லைன்னா அரசியல்லையே மாற்றம் வந்துச்சு. அதான் ஊட்டியில அதான் மலைப்பிரதேசம் கொஞ்சம் வந்துடும். ஆனா நார்த்து பூரா உருளைக்கிழங்கு தான். அங்க போனீங்கன்னா ஒரு சப்ஜி அதுல உருளைக்கிழங்கு இல்லாத விஷயமே இருக்காது. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் கேஸ்ன்னு சொல்றது கிடையவே கிடையாது. சரி, நீங்க விவசாயம் பண்றீங்களா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு இந்த மேடையில நான் ₹1,00,000 பணம் கையில எடுத்துட்டு வரல, இருந்தாலும் சொல்றேன், ஒரு ₹1000 தரலாம். ₹1000 உங்களுக்கு ஒரு போட்டி. உருளைக்கிழங்குல கேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. கேஸ் இல்லாத ஒரே ஒரு காயை இந்த அரங்கில சொல்லிட்டா பாலு ஐயா தலைமையில உங்களுக்கு ₹1000 நான் பரிசு தரேன். நான் கேட்கிற கேள்வி புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் கேஸ் இருக்கு. தண்ணி இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி, அத பானையில வச்சு அடுப்புல அவிச்சிங்கன்னா என்னவா மாறும்? அப்ப தண்ணியே கேஸா தானே மாறுது. உருளைக்கிழங்குல கேஸ் இருக்குமா இருக்காதா? எல்லாத்துலயும் கேஸ் இருக்கும். கேஸ் இல்லைன்னா அது செத்து போனது. கேஸ் இப்ப உங்க உடம்புல என் உடம்புல கேஸ் இருக்குமா இருக்காதா? நேச்சுரல் இருக்கிற உடம்புல கேஸ் இருக்குமா இருக்காதா? பிரேத அறையில இருக்கிற உடம்புல கேஸ் இருக்குமா? அப்ப இந்த கேஸ் உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு திங்காட்டி தொல்லை இல்லை. சாப்பிடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தோலோட சாப்பிடணும். எப்படி சாப்பிட்டா கேஸ் இருக்கு. சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு 10-20 நாள் கழிச்சு இங்க நீங்க யாருன்னு தெரியல, இங்க சொல்லுங்க, என் நம்பர் வாங்கிக்கலாம், பேசலாம். அதனால இப்ப வாழைக்காய் கேஸுமாங்க. வாழைக்கால இருக்கிற இப்ப நாங்க சமீபத்துல போன மாதம் 23ஆம் தேதி ஒரு கேம்ப், இப்ப அடுத்த அதுக்கப்புறமே 2 கேம்ப் நடத்திட்டோம். புதுக்கோட்டையில ஒண்ணு, திருக்கோயிலூர்ல போட்ட கேம்ப்ல வாழைக்காலையே 7 உணவு சமைக்காத கொடுத்தேன். அதுல கடைசியா துவையல் ஒண்ணு வைக்கணும்னு வாழைக்காய் தோல்ல தான் துவையலே பண்ணும். நம்ம எல்லாத்தையும் உரிச்சு வெளியில தூக்கி போடுறோம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? கறிகாய்கள் அப்படிங்கிறது அருமருந்தா இருக்கணும். நான் முடிகிற தருவாயில வந்தேன். நீங்க உருளைக்கிழங்கு சொல்லி என்ன கொஞ்சம் இறக்கி ஏற்றி விடுறீங்க. எப்பொழுதுமே எந்த பேச்சாளர்கள் பேசும் பொழுது ஒரு அன்பான வேண்டுகோள் சார், கேட்கிறவங்களுக்கு இடையில் கேள்வி கேட்காமல் அவங்க முடித்தோன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் சௌரியம், உங்களுக்கும் சௌரியம். இல்லைன்னா பினிஷிங்ல சில முக்கியமான பாயிண்ட் வர்றப்ப அது கட்டாயம் முடிஞ்சு போயிடும். அதுதான் ஒரு நெருக்கடி. சந்தேகம் வரும். நீங்க எந்த சந்தேகம் வேணாலும் உளவாண்மை, மருத்துவம், சந்தைப்படுத்துறதுல நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான சரியான விஷயத்தையும் கொடுக்கலாம். இந்த 3ஐயும் நாங்கள் கடைபிடிக்கிறதுனாலதான் அதை பேசுறேன். கடைபிடிக்கலாம் நான் பேச மாட்டேன். யாரோ ஒரு அறிவை வாங்கி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது துறை நிபுணர்களுக்கு வேணும். நிபுணர்கள் என்பவர்கள் இன்னொருவர் அறிவை கடன் வாங்கி பேசுபவர்கள். வல்லுநர்கள் என்பவர்கள் தன் அனுபவத்தால் பெற்றதை பேசுபவர்கள். இங்க உட்கார்றவங்கள வல்லுநர்கள், நிபுணர்கள் கிடையாது. எக்ஸ்பர்டைஸ்டுங்கிறது வேற, இது வேற. புரியுதா? காய்கறிகளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகளை ஒரு நாளைக்கு ஒரு நபர் 1/4 கிலோவுக்கு குறையாம சாப்பிடணும். இதுதான் என்னுடைய பரிந்துரை. லிட்டரலா உங்களுக்கு எல்லா வியாதியும் போயிடும். தீட்டாத அரிசி எடுத்துக்கணும், 1/4 கிலோ கறிகாய்கள் எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆச்சும். பயிர் வகைகள்ல குறிப்பா பெஸ்ட் டால் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பச்சை பயிர், கிரீன் கிராம், மூங் டால். அதுக்கு அடுத்தது உளுந்து, பாக்கி எல்லாம். இப்ப அரிசியில என்ன கிடைக்குது அப்படின்னா லைசின் கூடிய ஒரு இயற்கை வேதியியல் உடம்புக்கு கிடைக்குது அரிசியில. பருப்பு வகைகள் சாப்பிட்றப்ப மெத்தியோனைன் கூடிய ஒரு அமினோ ஆசிட் கிடைக்குது. கூடுதலாக ட்ரிப்டோஃபான். இந்த 3 சேர்ந்தா மண்டையில 4 சுரக்குதுன்னு சொன்னேன்ல, 4 சுரந்து. கொஞ்சம் அரிசி சோறு, கொஞ்சம் கறிகாய்களை போட்டு, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பருப்புல ஒரு துவையலோ, பருப்பு துவையல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு
இதை சார் எப்படி சார் சாப்பிட்றது? டெய்லி அதையே சாப்பிட்றதா? மாடு பால் ஊட்ட மறந்ததுக்கு அப்புறம் சாவுற வரைக்கும் என்ன சாப்பிடும்? பச்சை பிள்ளையும் வைக்கலையும் சாப்பிடும். சிங்கம் கரடி என்ன சாப்பிடும்? சாவுற வரைக்கும் மாமிசம். கரடி, கொக்கு, இந்த மாதிரி புழுப்பூச்சி, மீன், இப்படி எல்லாமே ஒரே உணவை. அதுல டைவர்சிட்டி. இதை ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன், புரிஞ்சுக்கங்க. ஒரே உணவை சாப்பிடுங்கள், காய்கறி போதுமானது. ஒரே உணவை சாப்பிடுங்கள், அரிசி போதுமானது. அரிசி எப்படி இருக்கணும்? டைவர்ஸ்டா இருக்கும். பலவிதமான அரிசியா இருக்கும், பலவிதமான கறிக்காய்களா இருக்கும், உங்கள் ஊரில் விளைந்ததா இருக்கும். உங்க ஈஸியான கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அது வந்து நியூசிலாந்துல இருந்து இங்க இறக்கப்பட்ட கிவியா, இல்ல உங்க ஊர்ல விளைஞ்ச நெல்லிக்காவா, எலுமிச்சம்பழமான்னு தெரிஞ்சிடும். இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. அது ஒண்ணுல தப்புப்பட்டா எந்த மருத்துவத்தாலும் நம்மை சரி செய்ய முடியாது. உணவு உங்கள் உடல் ஞாபகத்தை. இப்ப நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் முடிச்சுட்டு, நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, மெமரியோட தானே போயிடுவீங்க. அது மண்டையில இருக்கிற மூளையோட வேலை தானே. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற சாப்பாடை உங்க செல் மெமரி, செல்லுடைய நினைவுக்கு ஆனதான்னு அந்த செல்லு தேடி பிடிக்கும். கத்திரிக்காய், அப்பா இது நம்ம ஊர் இது அப்படின்னு அது சந்தோஷமா அது ஜீரணம் பண்ண அமினோ ஆசிட் சுரக்கும். நீங்க வேற ஒரு காலிஃபிளவர், கிளைக்கோஸ், வேற ஏதாச்சும் வெளிநாட்டுல இருந்து ஒண்ணு வந்திருக்கு, நம்ம ஊர்ல திராட்சை விளையுது, அதை மருந்தடிக்காம வச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஜமைக்கன் கிரேப், சிட்டத்தை பெருசு இருக்கு, நல்லா இருக்கு சார், விலை கூட உள்ளதெல்லாம் நல்லதுன்னு இவனா நினைச்சுக்கிறோம். அது உங்கள் உடலை சிதைத்து விடும். உடல் செல்லுக்கு, உங்களுடைய செல் மெமரிக்கான உணவை, உள்ளூர் உணவை தேர்ந்தெடுங்கள். ஆரோக்கியமாக வாழலாம். நம்புங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்மால் தான் இந்த உலகம், இந்த சமூகம் மாற்றம் அடையும். நாம் செய்யாவிடில் யாரும் செய்ய முடியாது. நம் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கைமாற்றி கொடுத்துவிட்டு இன்பமாக செல்லலாம். நன்றி, வணக்கம்.